பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9 ஏப்ரல் 2025 நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நம்ம உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இது மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்றத மறுபடியும் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டப்படி நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு மட்டும் போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அன்னன்னைக்கு நைட்டே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுங்க, இப்போ தான் வந்துட்டு நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ட்ரைபேடு இதெல்லாம் வாங்கணும். எனக்கும் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஒரு 1 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து கரெக்டாக ஈவினிங்கே உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஆர்டிக்கிள், முக்கியமான ஆர்டிக்கிள் 201, ஆர்டிக்கிள் 142. இந்த ஆர்டிக்கிள் 200 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு மசோதா வந்துட்டு ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. சட்டசபையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த மசோதாவை ஆளுநர் வந்து திரும்ப அனுப்பலாம் அதே சட்டசபைக்கு. சரி, 2வது தடவை நிறைவேற்றி மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்புனாங்கன்னா கட்டாயம் அதில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் 200. இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கார் லாவை. அதனால இது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்டிக்கிள் 142. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள். நிறையா கேசஸில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் 142 என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்னன்னா, ரொம்ப நாள் நிலுவையில் உள்ள வழக்குகள், அது போக ஒரு சில வழக்குகள் முடிவெடுக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அதில் என்ன தீர்ப்புனாலும் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் 142. ஸோ அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 மசோதா நிலுவையில் இருக்குது. அதை வந்து இந்த 142 படி நாங்கள் வந்து அதை நிறைவேற்றிட்டோம், ஆளுநர் நிறைவேற்றினதாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 142 ஆர்டிக்கிள் இதுக்கு முன்னாடி பேரறிவாளன் கேஸில் வந்து அவரை ரிலீஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போபால் விஷவாயு வழக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெருக்கி $370 மில்லியன் பணம் அமெரிக்கா அந்த நிறுவனம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டதும் இந்த 142 தான். இப்போ வந்து இந்த 142 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டோ அதிகாரம் வந்து ஆளுநருக்குன்னு எந்த வீட்டோ அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயினான டேட்டா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பாக்கெட் வீட்டோ இருக்குது. இப்போ சப்போஸ் ஒரு சட்ட மசோதா போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்ட மசோதாவை அவர் பாக்கெட் வீட்டோ பவரில் போட்டு வைக்கலாம். அதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த வீட்டோ பவர் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மெயினான டேட்டா. சரி, இப்போது இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கணும்னா எவ்வளோ நாளுக்கு நிறுத்தி வைக்கலாம்? இப்போ ஆளுநர் அனுப்புகிறாங்க, ஆளுநருக்கு நிறுத்தி வைக்கலாமா அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டைம் இந்த வழிமுறையை வெளியிட்டிருக்காங்க. இன்ன வரை இந்த வழிமுறை கிடையாது. 3 மாதத்துக்குள்ளே அரசுக்கு பதில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மசோதா வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே அவர் வந்து கண்டிப்பாக பதில் தெரிவிச்சே ஆகணும். இல்லை ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா 3 மாதத்துக்குள்ளே அனுப்பி அதுக்கான பதில் வாங்கியிருக்கணும். அது வந்து ஆளுநருடைய பொறுப்பு. இந்த 3 மாதங்கள்ன்றது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் முக்கியமாக பார்க்கணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மசோதா வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப வந்து ஆளுநர் வந்து ரிட்டன் அனுப்புகிறாரு அப்படின்னா, அந்த மசோதாவை இவங்க திரும்ப திருத்தம் பண்ணாமல் அப்படியே திரும்ப அனுப்புனாங்க அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இல்லை அந்த மசோதாவை 2வது தடவை ஒரு சில திருத்தங்கள் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புனாங்கன்னா ஆளுநர் கட்டாயம் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாதுன்னு இந்த டேட்டாவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதே தான் லாஸ்ட் பேஜில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் பேஜில் முக்கியமானது, அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கோ அந்த பல்கலைக்கழகங்களோட வேந்தரா இனிமே வந்து முதலமைச்சர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் டேட்டாவாக என்ன சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, துணைவேந்தர் நியமனம் செய்யும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இனி ஆளுநர் தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
இது வந்து நம்ம அதாவது இந்த 69% இடஒதுக்கீடை எப்படி வந்து ஆச்சரியமாக இன்னும் எல்லா ஸ்டேட்ஸும் நம்ம தமிழ்நாடை பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக பார்க்குறாங்கங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ, மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி. அதுதான் இதில் ரொம்ப மெயினான ஒரு டேட்டா. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இன்றைக்கி வேறு நியூஸஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்க, நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. இது வந்து சட்டசபையிலே பேசப்பட்டுச்சு. இந்த வெள்ளை சுருள் தாக்குதல் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா தென்னை மரங்களில் அதிகமாக இருக்குங்க. இதுக்கு வந்து இன்னும் மருந்து தயாரிக்கலை. சரிங்களா? அதான் கேட்டிருந்தாங்க விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இந்த வெள்ளை ஈக்கள் பிரச்சனைக்கு எப்போ மருந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்கன்னா இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதல், சுருள் ஈக்கள் தாக்குதல் எதில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென்னை மரங்களில் இது அதிகமாக நடைபெறுது. சரியா? சரி, ரைட், ஓகே. வேற அதாவது இந்த உணவுத்துறை சார்பாக கூடிய விரைவில் ஒரு செயலி நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் செயலி பேர் இன்னும் சொல்லலை, நாங்கள் வெளியிடுவோம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது வெளியிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது முக்கியமான டேட்டாங்க. வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் என்னைக்கு விண்ணப்பிக்கிறோமோ அன்னைக்கே வந்து கடன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த பார்த்தீங்களா, முன்னோடி முயற்சியாக தருமபுரியில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதாவது அப்ளை பண்ணுற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்க போகிறாங்க. இது தர்மபுரியில் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? வேளாண் கூட்டுறவு வங்கிகளில். அது போக இது ரெண்டு முக்கியமான டேட்டாங்க. என்ன அப்படின்னா நிலமற்ற ஏழை பெண் விவசாய தொழிலாளர்கள். சரிங்களா? நிலமற்ற ஏழை பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு 2 ஏக்கர் வரை விவசாய நிலம் வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா லோன் தரப்போகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர்ஸை வச்சு வந்தது கிடையாது அதிகமாக. இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நம்பர்ஸ் வச்சு கட்டாயம் கேட்குறாங்க. அப்போ இது கேட்கலாம். நிலமற்ற ஏழை பெண் விவசாயிகளுக்கு எவ்வளோ ரூபாய் வரை கடன் தர போகிறாங்க, அதாவது 2 ஏக்கர் நிலம் வரை விவசாயம் பண்ண அந்த நிலம் வாங்க எவ்வளோ தர போகிறாங்க அப்படின்னா 5 லட்சம். அதே மாதிரி ஏழை பெண்கள் வந்து மின்சார ஆட்டோ வாங்கி அவங்க ஓட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்சம் லோன் தர போகிறாங்க. இது ரெண்டு முக்கியமான டேட்டா. 5 லட்சம் நிலம் வாங்குறதுக்கு, விவசாய நிலம் வாங்குறதுக்கு, 3 லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சார ஆட்டோ வாங்குறதுக்கு. சரியா? சரி, ரைட்டுங்க. வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தான். இந்த இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான டேட்டா. என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, அர்ஜென்டினாவில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நிறையா பேர் பதக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸ்விஃப்ட் கவுர்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ ஸ்ருச்சி இந்தர் சிங் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள், மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் இவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. சரியா? இவங்க பேர் என்னன்னா ஸ்ருச்சி இந்தர் சிங். சரிங்களா? மறந்துடாங்க, ஸ்ருச்சி இந்தர் சிங். சரியா? இவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில். எங்கே உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் நடக்குது அப்படின்னா அர்ஜென்டினாவில். இன்னொன்று, மகளிர் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி நடைபெற போகுதுங்க. இலங்கை, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. இலங்கையில் நடைபெற போகுது. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, யார் கேப்டன் மகளிர் அணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரிங்களா? அப்போ மகளிர் கிரிக்கெட் அணிக்கு யார் கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது முக்கியமான டேட்டா. இன்னொன்று பாருங்கள், இது ரொம்ப ஆச்சரியமூட்டும் விஷயம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்த ஓனாய் இனத்தை வந்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இதான் ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம். அதுக்கான படிமங்கள் வந்து கிடைச்சிருக்கு. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கலோஷல் டயோனைசிஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. டயர் அந்த ஓனாய் பேர். சரிங்களா? அந்த ஓனாய் பேர் என்ன அப்படின்னா டயர். அந்த ஓநாய்களை வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்டு அந்த குட்டிகள் வந்து மறுபடியும் பிறந்திருக்கு. இது வந்து ஒரு கிரேட் பிரேக் த்ரூ. சரிங்களா? ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ மேபி கேட்டால் இது கேட்கலாம். அந்த ஓநாய் குட்டிகளோட அந்த இனத்தோட பெயர் என்ன அப்படின்னா டயர் ஓநாய்கள். சரிங்களா? அமெரிக்காவில் இதை வந்து கண்டறிஞ்சிருந்துருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி வேறு இந்த இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, பட் இது முக்கியங்க. புயல் சின்ன வலுப்பெரு தான். அதனால் வந்துட்டு அதாவது மழை வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நகை விலை ஓரளவு நல்லபடியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நகை எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல டைம். சரிங்களா? சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.